ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை, ஏபிசிடி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள், பீட்ரூட், கேரட், டேட்ஸ். இப்போ இதில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணுத்துக்குமே நம்ம தோல் சீவி அதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏபிசி மால்ட் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் என்ன சொல்வேன், நீங்களே வீட்டில் உங்கள் கைப்பட ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வீக் போல் நீங்கள் இந்த ஒரு பேட்ச் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். டெய்லி மார்னிங் எழும்பின உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி, ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மெயினாக இந்த மெத்தட் நான் சொல்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுகர் டோட்டலி இதில் அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு சுகரே தேவையில்லை. அப்படியே தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். மற்றபடி நம்ம ஏபிசி மால்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் அதில் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் சர்க்கரையுமே இருக்கும். பாதாம், முந்திரி, இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் போட்டாலுமே அதில் சுகரோட குவான்டிட்டியும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ சுகருக்காக தான் நம்ம இந்த டேட்ஸ் எடுத்துருக்கோம். டேட்ஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுத்தையுமே தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான். இப்போ நான் எல்லாத்துலேயுமே ஒரு கேரட், ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு 6லேருந்து 10 டேட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். நம்ம இது வீக்லி ஃப்ரெஷ்ஷான பேட்சாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சோன்னா மட்டும்தான் அதோட டேஸ்ட் மாறாமல் அப்படியே நம்மளுக்கு ஹெல்த்தியான வெர்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிளையும் டேட்ஸையும் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை அப்படியே குடித்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப திப்பியாக வாயில் வந்த மாதிரி இருக்கும். பட் ஆப்பிள், டேட்ஸ் அரைக்கும் போது நமக்கு அப்படி இருக்காது. நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட், ஸ்மூத்தி குடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே குடிக்க போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாகவே நம்ம இதை ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க முடியும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க, இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கப்பில் ஒரு 2 க்யூப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம டெய்லி ஒரு கப் குடிச்சிட்டு வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஏபிசிடி ஜூஸ் கன்சியூம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஸ்வீட்னஸ் பார்த்தாதுன்னு நினைக்கிறவங்க இன்னும் டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி கன்சியூம் பண்ணுறதா இருந்தால் பீட்ரூட்டோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஏபிசிடி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங்கை ஈஸியாக ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஏபிசிடி க்யூப்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.